இந்த டொமேட்டோஸை நல்லா வதக்கி அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் இது மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம் தாளிச்சிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போது நம்மளோட சில்லி பவுடர், மற்ற எல்லா மசாலா, பெப்பர், ஜீரக பவுடர் எல்லாத்தையும் வதக்கி வச்சுருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரான் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இது எப்படி நல்லா வெந்திருக்குன்னா கார்னர்ஸில் ஆயில் எஜெக்ட் ஆகும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஃபைனலி நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு லெமன் 1/2 டீஸ்பூன் ஊற்றி இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக சூடாக காய்ச்சின நல்லெண்ணெய் ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. இப்போ எம்மியான ப்ரான் பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லா டைப் ஆஃப் டிஷ்ஷோடையும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, கர்ட் ரைஸ் எல்லாத்தோடையுமே நல்லா போகும். ஈவன் பிரெட் கூட டோஸ்ட் பண்ணி அது மேலே ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.